அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உரைக்குள் செல்வதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இஷா தொழுகை குறித்து ஒரு எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. இஷா தொழுகைக்கு முன்பாக இதை செய்யாதீங்க, இஷா தொழுகைக்கு பின்பாக இதை செய்யாதீங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இஷா தொழுகைக்கு முன்னாடி உறங்குவதையும் இஷா தொழுகைக்கு பின்னாடி பேசிக்கொண்டு இருப்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் வெறுத்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. நாம எல்லாம் பள்ளிவாசல்ல நன்மை நாடி இரவு நேரங்களில் உறங்குவதெல்லாம் விட்டு பள்ளிக்கு வந்திருக்கிறோம். இந்த நேரங்களில் பொதுவாக பெண்கள் தரப்புல இருந்து வரக்கூடிய டெய்லி வரக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, தினசரி பெண்கள் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க, பயானை கேட்கவே முடியல. தொழுகக்கூடிய பெண்கள் தொழுதுட்டு இருக்கிறாங்க. சில மக்கள் இந்த நேரங்களில் வெளியூர்ல வந்திருக்கிறாங்க, உறவினரை பார்க்கிறாங்க, நண்பர்களை பார்க்கிறாங்க. இந்த நேரங்களில் முழுவதுமாக பயானை கேட்க முடியாத அளவுக்கு பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்ற இது மாதிரியான சில தகவல் தினசரி வந்து கொண்டே இருக்கின்றது. நம்முடைய அமல்கள் அனைத்தும் வீணாகக்கூடிய ஒரு சூழல் உண்டாயிடக்கூடாது. நம்ம எல்லாம் நேரத்தை ஒதுக்கி இரவு நேரங்களை மீது அழகா தூங்கி கொண்டு இருக்கலாம், அல்லது வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். பள்ளி வாசலுக்கு வருவது என்பது நன்மை நாடி வந்து கொண்டு இந்த இடங்களில் தேவையில்லாத வீண் பேச்சுக்களை பேசி பயானை கேட்கக்கூடிய நபர்களுக்கு, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை கேட்பதற்காக வந்திருக்கிறவர்களுக்கு தொல்லை கொடுக்கும் விதமாக யாரும் பேசாமல் முழுவதுமாக நன்மை எதிர்பார்த்தவராக அனைத்து நன்மையும் நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்பதற்காக முதல் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இரண்டாவதாக, தினசரி குர்ஆன் வரலாறு என்ற தலைப்பின் கீழாக பல வகையான செய்திகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். நேற்றைய தினம் திருமறை குர்ஆன் எப்படி அல்லாஹ்விடத்திற்கு அருளப்பட்டது, அதை துவக்கக்கூடியதற்கான அவசியம் என்ன என்ற செய்தியெல்லாம் பார்த்து வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு திருமறை குர்ஆன் இறங்கியது எப்படி என்றால், ஓசை வடிவிலாக அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு திருமறை வசனம் இறங்கியது. அதை துவக்க வேண்டும் என்பதற்கான அவசியமான சூழல் எப்போது உண்டாகின்றது என்றால், பல நபித்தோழர்களெல்லாம் மரணிச்சாங்க. குர்ஆனை கற்றறிந்த காஃபிலா இருந்த முழுவதுமாக மனைமட்ட பல சகாபாக்கள் மரணித்தார்கள். அதன் பின்பாக தான் அபூபக்கர் அவர்களிடத்துல உமர் அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கைக்கு இணங்க ஒரு நபித்தோழர் அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நியமிக்கிறாங்க. நீங்க தான் குர்ஆனை முழுவதுமாக தொகுக்க வேண்டும் என்று. யார் அவர்? யாரு? ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்பாக உமர் பின் கத்தாப் அவர்களுக்கு முன்பாக அபூபக்கர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல குர்ஆனை தொகுக்கக்கூடிய ஒரு வேலையில் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்ப காலத்துல இந்த திருமறை வசனங்கள் இறக்கக்கூடிய நேரத்துல ஸைத் பின் சாபித் அவர்களை ஆரம்பத்திலேயே ஒரு எழுத்தராக நியமித்து திருமறை வசனங்களை எல்லாம் எழுதக்கூடிய பணியை கொடுத்திருந்தாங்க. அதை எப்படி எழுதுவாங்கன்னா, எலும்புகள் இருக்குமா இல்லையா, அந்த எலும்புகள் எழுதி வச்சுப்பாங்க. தோல், விலங்குகளுடைய தோல் இருக்கா இல்லையா, அந்த தோல் எழுதி வச்சுப்பாங்க. நல்ல கனமாக உடையாத மரப்பட்டையில் எழுதி வச்சுப்பாங்க. இந்த மூன்று தன்மையில தான் திருமறை வசனங்களை எழுதி வைத்தார்கள். கூடுதலாக உள்ளத்தில் பல மக்களுடைய உள்ளத்துல திருமறை வசனங்கள் பதிவாக இருந்தது. இதுதான் அல்லாஹ்வுடைய ஆரம்ப காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்பு அப்படிதான் இருந்துச்சு. அது ஸைத் பின் சாபித் அவர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சிறந்த நபி தொடர் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய மரண நேரத்தில் அவருடைய வயது என்னவென்றால் வெறும் 11 வயது தான். ஒரு சிறிய இளைஞனோடு சொல்ல முடியாது, சின்ன பையன், 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய நம்மை போன்ற ஒரு பையனாக தான் ஸைத் பின் சாபித் அவர் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய மரணித்த பின்பாக அவருடைய வயது 21 வயது. அந்த 21 வயது இருக்கக்கூடிய நேரத்துல தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த இளைஞரை அழைத்து குர்ஆனை துவக்கக்கூடிய பொறுப்பை கொடுக்கிறாங்க. குர்ஆனை எப்படி துவக்குறாங்கன்னா, எல்லா மக்களிடம் இருக்கக்கூடிய வேத வசனங்களாக இப்படி எலும்புகள் மூலமாக, தோல் மூலமாக, மரப்பட்டை மூலமாக இப்படி வைத்திருக்கக்கூடிய எல்லா ஆவணங்களையும் ஒன்று சேர்க்கிறாங்க. ஒன்று சேர்த்து அவர்கள் பணி முடிந்து நடந்து விட்டது. இதற்கு பின்பாக யார் ஆட்சி பண்றாங்க? உமர் பின் கத்தாப் ஆட்சியில் இருக்கிறாங்க. அவருக்கு பின்பாக உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சியில் இருக்கிறாங்க. இந்த உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல தான் திருமறை குர்ஆனை முழுவதுமாக ஒரே ஒரு புத்தகமா கொண்டு வர்றாங்க. அபூபக்கர் அவருடைய காலத்தை எப்படி கொண்டு வர போறாங்கன்னா, எல்லார்ட்ட இருக்கக்கூடிய வேத வசனங்கள் வைத்திருக்கக்கூடிய தொகுப்பு எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே இடத்துல வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஆனால் உஸ்மான் அவருடைய காலத்துல தான் அந்த வேத வசனங்கள் எல்லாம் ஒரு புத்தகமாக தொகுக்கப்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல தான்.
பல அத்தியாயங்கள் பேர் கொடுக்கிறாங்க, பல அத்தியாயங்களை ஒன்று சேர்க்கிறாங்க, பல அத்தியாயங்களை பிரித்து வைக்கிறாங்க. இது மாதிரியே பல வேலைகள் செய்தது யார் என்றால் உஸ்மான் அவருடைய காலத்துல. அந்த நேரத்தில் கூட ஹுதைஃபா பின் யமான் அவர்கள் ஓடி வந்து உஸ்மான் அவர்கள் சொல்லுவாங்க, உஸ்மான் அவர்களே, நம்முடைய மக்கள் மத்தியில பலமான குழப்பம் உண்டாகிட்டு இருக்குது. பல மக்கள் எல்லாம் இதுதான் இறைவேதம் என்று 40 அத்தியாயங்களை ஒருவர் மனம் செஞ்சு வச்சிருக்கிறார். இதுதான் திருமறை குர்ஆன் சொல்லி இருக்கிறார். ஒருவர் 50 அத்தியாயங்கள் மனப்பாடம் செஞ்சிருக்கிறார். இதுதான் திருமறை சொல்லுகின்றார். இப்பல பல வகையான குழப்பம் வருவதற்காக நீங்கள் திருமறையை ஒன்று சேருங்கள் என்று அந்த கோரிக்கை வைப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த திருமறை குர்ஆனை ஒன்று சேர்க்கிறாங்க. ஒன்று சேர்த்த பின்பாக உஸ்மான் அவர்கள் செய்த ஒரு செயல் என்ன செய்யறாங்கன்னா, எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்தாச்சு, ஒரே புத்தகமா கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்த பின்பாக எல்லா மக்களும் தனித்தனியா வச்சிருப்பாங்களா இல்லையா, எல்லாரும் இதுதான் வேதம் இதுதான் வேதம் என்று தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய எல்லா ஏடுகள் வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஏட்டு எல்லாத்தையும் ஒன்றாக கொண்டு வர சொல்றாங்க. கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, எரிச்சிடறாங்க. ஒரு துண்டு இல்லாத அளவுக்கு திருமறை வசனங்கள் முழுவதுமாக வைத்திருந்த காப்பி என்பது தனியார் ஒரிஜினல் காப்பி, அது இல்லாமல் பல மக்கள்கிட்ட வைத்திருந்த எல்லா திருமறை வசனங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஏடுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒட்டுமொத்தமா எரித்து விடுகின்றார்கள். காரணம் என்னவென்றால் யாரும் குழப்பம் வந்துடக்கூடாது. ஹுதைஃபா பின் யமான் அவர்கள் சொன்னதை போன்று அவர்களை கூட்டத்தார் எல்லாம் எப்படி வழிமாறி செல்லக்கூடிய சூழல் உண்டாகின்றதோ அது மாதிரி வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உஸ்மான் அவர்கள் இந்த செயலை செஞ்சாங்க. இந்த செயலின் காரணமாக ஒரு பாதிக்கப்பட்டாங்க. என்ன பாதிப்பு? கொலை செய்யப்பட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய மரணம் என்பது பல வகையான காரணங்கள்லாம் இருந்தாலும் கூட முக்கியமாக பிரதானமாக சொன்ன அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னவென்றால், இறைவன் இறக்கிய வேதத்தை எரித்து விட்டார், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை இவர் ஒன்று சேர்த்து எரித்து விட்டார் என்று ஒரு கடுமையான குற்றச்சாட்டை மக்கள் கொண்டு வந்தார். பல வகையான குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருந்தாலும் பிரதானமான ஒரு குற்றச்சாட்டாக வேத வசனத்தை எரித்து விட்டார் என்று மக்கள் வேறு மாதிரியாக சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த காரணத்தினால உஸ்மான் ரலியல்லாஹு மீது கடுமையான ஒரு இக்கட்டான சூழல் உண்டாகிறது. ஹாரிஜியாக்கள் சொல்லக்கூடிய ஒரு சில கூட்டம் இருந்தாங்க. நீண்ட வரலாறு சுருக்கமான ஒரு செய்திக்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பல நீண்ட முற்றுகை இடுறாங்க. உஸ்மான் அவங்க வீட்டை விட்டு வெளில வர முடியாத அளவுக்கு முற்றுகை இடுறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கலீஃபா என்பவர் அன்றைக்கு எப்படி இருந்தாங்கன்னா, இன்றைக்கு நாமெல்லாம் பள்ளியில தொலை வைப்பதற்காக இமாம் நியமிக்கின்றோம். யாரா குர்ஆன் அதிகமா தெரிஞ்சிருந்தா அவரை தொலை வைக்க சொல்றோம். ஆனா அன்றைக்கு எப்படின்னா, யார் கலீஃபாவாக ஆட்சி தலைவராக இருக்கின்றாரோ அவர்கள் தான் தொலை வைப்பார்கள். அந்த நேரத்தில் கலீஃபாவை இருந்த உஸ்மான் அவர்களை பள்ளிக்கு செல்ல விடாமல் தடுத்தார்கள். வீட்டை முற்றுகையிடுறாங்க, பள்ளிக்கு போகக்கூடாது. இன்னும் கூடுதலாக கொஞ்சமா முற்றுகை அதிகமாகி நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது, உங்களுக்கு உணவு வெளியில் வரக்கூடாது, உங்களுக்கு தண்ணீர் வெளியில் வரக்கூடாது என்ற பலவையான சிக்கல்களுக்கெல்லாம் உள்ளாக்கக்கூடிய அளவுக்கு மாறுறாங்க. கடைசியில உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்வதற்காக பல திட்டம் தீட்டுகின்றார் என்பதெல்லாம் உஸ்மான் அறிந்து வச்சிருந்தாங்க. அறிந்த பின்பாக மக்களுக்கு உரை நிகழ்த்துவதற்காக தன்னுடைய வீட்டினுடைய மேற்புறத்துல உஸ்மான் அவர் வர்றாங்க. வந்து மக்கா வாசிகளை மதீனா வாசி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த முஹாஜிர் அன்சாரி எல்லாம் இருக்கிறாங்களா இல்லையா, அந்த மக்கள் எல்லாம் அழைக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களை என்று மக்களை எல்லாம் அழைத்து, என்னை கொலை செய்வதற்காக ஒரு கூட்டம் இங்க இருக்கிறாங்க, என்னை கொலை செய்வதற்கான காரணம் என்ன சொல்லுங்க யாராவது. ஏனென்றால் என்னை கொலை செய்வதற்காக எல்லா மக்களும் சேர்ந்திருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஒருவரை கொலை செய்ய வேண்டும் என்று மார்க்க சட்டம் சொல்கின்றதுனால் என்ன காரணம்? நான் யாரையாவது கொலை செஞ்சிருக்கிறேனா, நான் யாரையாவது கொலை செய்திருந்தால் எனக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும், நான் யாரையும் கொலை செய்யல. அல்லது விபச்சாரம் செய்திருந்தால் அவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும், நான் அறியாமை காலத்தில் கூட விபச்சாரம் செய்ததில்லையே. இஸ்லாத்துக்கு வந்தது மட்டும் கிடையாது, இஸ்லாத்துக்கு வராத ஆரம்ப காலத்துல அறியாமை காலத்தில் வாழும்போது கூட நான் விபச்சாரம் செய்ததில்லையே. மார்க்கத்தில் புதிதாக மக்களுக்கு கருத்துக்களை சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்தினால் கொலை மரண தண்டனை கொடுக்கலாம், நான் அதையும் செய்யவில்லை, என்னை கொலை செய்வது எந்த காரணம் இல்லையே. நீங்கள் கொலை செய்வதற்காக துடிக்கக்கூடியவனா இருந்த இந்த உஸ்மான் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று மக்களுக்கு தன்னை பற்றின செய்தியை முன்வைக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு முறை மக்களுக்காக ஒரு அழைப்பை கொடுக்கிறாங்க, தபூக் யுத்தத்துக்கு அழைப்பு கொடுக்கிறாங்க. அந்த அழைப்பு கொடுக்கக்கூடிய நேரத்துல கடுமையான வெயில் வாட்டி வரைத்த ஒரு நேரம், செல்லம் எல்லாம் இல்லாமல் மக்கள் கஷ்டத்தில் இருந்த ஒரு நேரம்,
அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், யார் இந்த போர்க்களத்தில் மக்களுக்கு உதவி செய்கின்றாரோ, அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்கின்றாரோ அவருக்கு சுவனம் என்ற நற்செய்தி சொன்னாங்க. அந்த சொன்னதற்காக நான் வியாபாரத்துக்காக வைத்திருந்த 600 ஒட்டகங்களோடு அல்லாஹ்வுடைய கொடுத்து விட்டேன். முழுவதுமா அல்லாஹ்வுடைய பாதை வைத்து விடுங்கள் என்று என்னுடைய ஒட்டுமொத்த செல்வமா வைத்திருந்த வியாபாரத்திற்கான பொருளாதாரம் அனைத்தும் கொண்டு வந்து கொடுத்து விட்டேன். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய சொன்ன பதில் தெரியுமா? உஸ்மானே, இறைவன் உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான். எதை ஹராமாக்கி விட்டான்? உங்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி விட்டான். நீங்கள் சுவனவாதி. அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்ட ஒரு செய்தி. அதே போன்று கடுமையான வெயில் வரக்கூடிய நேரத்தில் மக்கள் எல்லாம் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு கிணறு இருந்தது, யூதர்களுடைய கிணறு ஒன்று இருந்தது. அந்த நேரத்தில் பல மக்கள் தண்ணீர் அந்த முடியாத சூழல்ல இந்த கிணறை யார் விலைக்கு வாங்கி மக்களுக்கு தானம் செய்கின்றாரோ அவர் சொர்க்கவாசி. அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், அந்த நேரத்தில் நான் என்னுடைய பொருளாதாரத்தின் மூலமாக அந்த கிணற்றை விலைக்கு வாங்கி அதை தூர்வாரி சுத்தம் செய்து மக்களுக்கு தர்மம் செய்தேன். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், உஸ்மானே நீங்கள் சொர்க்கவாதி. இதை நான் சொல்வதற்கான காரணம், நான் செய்த அமலை உங்களை சொல்லி காட்ட தேவையில்லை. எனக்கு நான் சொல்லுவதற்கான காரணம், நீங்கள் கொலை செய்வதற்காக வந்த நபர் அல்லாஹ்வுடைய தூதரால் சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட நபரைத்தான் நீங்கள் கொலை செய்ய வருவீங்களா? ஒரு கேள்வியெல்லாம் கடுமையா பேசிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் அவருடைய வீட்டுக்கு மேலே இருந்து உள்ளே ஒருவர் குதிக்கின்றான். அந்த காலிஜாக்களை சார்ந்தவர் உள்ள குதிக்கிறான். தன்னுடைய வாளை எடுத்து உஸ்மான் அவர்களை கொலை செய்வதற்காக நீட்டக்கூடிய நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வாளை எடுக்கிறாங்க. தற்காப்புக்காக வாளை எடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த கொலை செய்வதற்கு அந்த நபர் சொல்கின்றார், உஸ்மானே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். சொன்ன உடனே வாளை பிடிக்கிற அமர்ந்துடுறாரு. எந்த நேரத்தில் வர்றாரு? கொலை செய்வதற்காக வாளை எடுத்துக்கொண்டு வருகின்றார். அந்த நேரத்தில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, உஸ்மானே நீங்கள் என்னை கொலை செஞ்சிடாதீங்க, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளன்னு சொல்லிவிட்டார் என்றால் நாளை மறுமையில அல்லாஹ்வின் முன்பாக நிற்கக்கூடிய நேரத்தில் இவர் எனக்கு எதிராக வந்துவிடக் கூடாது என்பதற்கு அமர்ந்துதான் ஒன்றும் செய்யாமல் சில கூட்டங்கள் ஒன்றாக சேர்ந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை திருமறை குர்ஆன் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய கழுத்தை அறுத்து கொலை செய்தார்கள். பிரதானமான காரணமாக இருந்தது. பல காரணங்கள் இருந்தாலும், பல குழப்பங்கள், பல பிரச்சனைகளாக இருந்தாலும் மக்களுக்கு சொன்ன செய்தி என்னவென்றால் இந்த திருமறை குர்ஆனை அவர் எரித்தார் என்ற ஒரு செய்தி தான். அந்த காரணத்தினால்தான் அவர் கொலை செய்யப்பட்டார் என்ற மக்களுக்கு பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த அளவுக்கு திருமறை குர்ஆனை மக்கள் எல்லாம் பலவிதமான தவறான செயல் உட்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் உஸ்மான் அவர் இந்த நல்ல செயல் செஞ்சாங்க. குற்றமான செயல் நல்ல கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு செயல் தான், குழப்பம் வந்துடக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரியான ஒரு தகவல் வந்தது என்பது வரலாற்றுக்கான ஒரு சம்பவங்கள். அடுத்து அதன் பின்பாக இன்றைக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய திருமறை குர்ஆனை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு இறங்கக்கூடிய நேரத்தில் இப்படியான குர்ஆனா இல்லை, உஸ்மான் அவர்கள் துவக்கும் நேரத்தில் இப்படியான குர்ஆனா இல்லை. குர்ஆனை இன்றைக்கு நாம் படிக்கக்கூடியது போன்று எப்போது உருவாகிறது என்றால் அப்துல் மலிக் பின் மர்வான் சொல்லக்கூடிய ஒருவர் ஆளுநராக இருக்கிறார். அவர் தான் கலீஃபாவா இருக்கிறார். அவருக்கு கீழாக இருந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுநர். இவரை பற்றி பல வகையான செய்தி கேள்விப்பட்டிருக்கலாம். கடைசியான ஒரு செய்தி, அவர் தான் என்ன செய்கிறார்னா பல அநியாயமான அயோக்கியத்தனமான வேலைகளாக செய்தாலும் கூட அவரை செய்த ஒரு நல்ல அமல் என்னவென்றால் திருமறை குர்ஆன் இன்று படிக்கிறோமா இல்லையா, ஜபரு பேசு என்று சொல்லக்கூடிய குறியீடு எல்லாவற்றையும் முதலாக துவக்கி வைத்தவரை அவர்தான். அதன் பின்பாத்தான் இன்று வரைக்கும் திருமறை குர்ஆனில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையுமே இந்த குறியீடுகளோடு வருவதற்கான காரணம் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அவர்கள் தான். இந்த மாதிரியாக தான் திருமறை குர்ஆன் என்பது காலம் மாற்றப்பட்டு இன்று வரைக்கும் திருமறை குர்ஆன் எந்த மாற்றங்கள் இல்லாமல் நம்மிடம் இருக்கின்றது. இது முதலாவதான அடிப்படை செய்திகள். இந்த திருமறை குர்ஆன் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கு மக்கள் கஷ்டப்பட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லேசான முறையில இலகுவான முறையில இந்த திருமறை குர்ஆன் நம்மிடம் வந்து சேரவில்லை. இதற்கு பின்பா பல உயிர் தியாகங்கள், பல நம்மளுடைய தியாகங்கள், பல உயிரை இழந்து செல்வத்தை இழந்து தன்னுடைய வாழ்நாளை நாம் இழந்த நபித்தோடு இருந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக சொல்ல இருந்தால் அப்துல்லா பின் மஸ்ஊத் சொல்லக்கூடிய நபித்தோடு இவர் எப்படிப்பட்டவர் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஏகத்து பிரச்சாரத்தினுடைய ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபராக அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு இருந்தாங்க. அவர் ஆடு மேய்க்கக்கூடிய நபராக இருந்த அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு மக்காவில் இருந்தாங்க.
மக்காவில இருந்து ஹிஜ்ரத் பண்ண நேரத்தில் மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்த பின்பாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் முக்கியமான பல பொறுப்புகளை கொடுக்கிறாங்க. முக்கியமான எழுத்தராக அவரை தேர்வு செய்யப்பட்டு பல பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு திருமறை குர்ஆனிலே பல வசனங்கள்லாம் மனனம் செய்த நபித்துல்லாஹ் இருந்தாங்க. அவருடைய அல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்பாக இந்த அப்துல்லா பின் மசூத் அவர்களை பற்றியான செய்தி சொல்லப்படும் மக்களிடத்துல ஒரு முறை அப்துல்லா பின் மசூத் அவர்கள் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு நபித்தோழர் ஒரு அன்சாரியோட வீட்டில் இருக்கிறாங்க. அந்த அன்சாரி யார் என்றால் தஜ்ஜாலை நேரடியாக பார்த்த ஒரு நபர். தமீமுத்தார் என்று சொல்லக்கூடிய அபு மூசா ரலியல்லாஹு அவர்களோட வீட்டில் தான் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர் என்ன செய்யறாங்கன்னா அவர்களோடு சில மாணவர் இருக்கிறாங்க. அப்துல்லா பின் மசூத் அவர்கள் ஒரு ஆசிரியரா இருக்கிறாங்க. வரலாற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவராக இருந்து குர்ஆனுக்கான மொழியாக்கம் செய்யக்கூடியவராக குர்ஆனை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியரா இருக்கிறாங்க. அவருக்கு கீழா பல மாணவர்கள் இருக்கிறாங்க. அந்த மாணவரிடத்துல இறைத்தூதர் அவர்கள் அந்த நேரத்தில் எழுதப்பட்ட திருமறை குர்ஆன் வசனங்களை காண்பிக்கின்றார்கள். அதை மக்கள் எல்லாம் படிச்சிட்டு இருக்க அவருடைய மாணவர்கள் தான். அந்த நேரத்தில் அபு மூசா அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் பல நபித்தோழர்கள் மரணிச்சிருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் உயிர் வாழ்ந்த உன்னதமான ஒரு மார்க்க அறிஞர் யார் என்றால் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் தான். பல நபர்கள் இருந்தார், எல்லாருக்கும் மேலான ஒருவர் இவர் இருந்தார். அப்துல்லா பின் மசூத் அவர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கப்பட்ட திருமறை குர்ஆனை எந்த நேரத்தில் இந்த திருமறை குர்ஆனுடைய இந்த அத்தியாயத்தினுடைய இந்த வசனம் எப்போது இயற்றப்பட்டது, அது யாரை குறித்து இறங்கப்பட்டது, அது எந்த நேரத்தில் இறங்கியது, அது எத்தனை வசனம் உடையது, எல்லாவற்றையும் அறிந்தவனா நான் இருந்தேன். ஆடு மேய்க்கக்கூடியவராக இருந்து திருமுறை குர்ஆனுக்கு எல்லா விதமான விளக்கங்கள் சொல்லக்கூடியவராக மாறிய ஒருவர் யார் என்றால் அப்துல்லா பின் மசூத் அவர்கள். இது அவரை பற்றின ஒரு செய்தி. அதே போன்று இன்னொரு நபித்தோழர், முக்கியமான நபித்தோழர் யார் என்றால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இவர் எப்படியானவர் என்றால் எல்லாம் பாருங்க, வரலாற்றை எடுத்து பார்த்து நம்ம எல்லாம் சொல்லக்கூடிய திருமுறை குர்ஆனை மொழியாக்கம் செய்தவர்கள் ஒன்று சேர்த்து எல்லாருமே இளைஞராக வாலிப பருவத்தில் இருந்தவர்கள் தான். அந்த இப்னு அப்பாஸ் அவர் என்ன செய்யறாங்கன்னா, அவருடைய வயது என்னன்னா அல்லாஹ்வுடைய தூதர்கள் மதீனாவுக்கு வரக்கூடிய அந்த ஹிஜ்ரத் பண்ணக்கூடிய நேரத்தில் அவருடைய வயது வெறும் 3 வயது. அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் வெறும் 13 வயது அவருடைய வயது. 13 வயதான இளைஞராக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் முல்கம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயங்கள் எல்லாம் மனப்பாடம் செஞ்சு வச்சிருந்தாங்க. இந்த முல்கம் என்றால் திருமறை குர்ஆனுடைய 50 அத்தியாயத்திலிருந்து 116 அத்தியாயம் வரைக்கும் ஒரு பாதி திருமறை குர்ஆனை பாதி அத்தியாயங்களை சொல்லப்போனா 65 அத்தியாயங்கள். இந்த 65 அத்தியாயங்களை 13 வயதா இருந்த இளைஞனா இருந்த அந்த சிறுவரா இருந்தவர் தான் இந்த இப்னு அப்பாஸ் அவர்கள் முழுவதுமா மரணம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு இளமை பருவத்தை மார்க்கத்துக்காக கழித்த நபர். அந்த நபரைத்தான் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அவை என்று சபை வச்சிருப்பாங்கல்ல, அந்த சபையில முக்கியமான மார்க்க ஆலோசனை கேட்கக்கூடிய இடங்கள்ல பல நபித்தோழர்களா இருக்கிறாங்க. முக்கியமான நபித்தோழர்கள், மூத்த நபித்தோழர் இருக்கிறாங்க. அந்த இடத்துல 13 வயது மட்டும் இருக்கக்கூடிய இவரை நியமிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பின்பாக உமர் அவர்களுடைய காலத்தில் இவருடைய வயது 16 வயது. 16 வயதா இருக்கக்கூடிய அந்த இளைஞரை வாலிபரைத்தான் உமர் பின் கத்தாப் அவர்கள் மார்க்க சட்டம் சொல்லக்கூடியவராக நியமித்து வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் மூத்த நபித்தோழர் மத்தியில ஒரு கேள்வி வருது. உமர் பின் கத்தாப் அவர்களே, அமீருல் மூமின் அவர்களே, இவர் வயதில் இருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் இருக்காங்க, நீங்கள சின்ன பையனை கொண்டு வந்து மார்க்க சட்டம் சொல்லக்கூடிய இடத்த கொண்டு வச்சிருக்கீங்களே, இது சரியா? எல்லாம் மூத்த அறிஞர்கள், மார்க்கத்தில் திளைத்தவராக, மார்க்கம் கற்றறிந்தவர்களாக, பல தியானங்கள் செய்தவர்களாம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இளமையான சின்ன பையனை கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்களே, இது சரியான முறை இருக்குதா என்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, அந்த எல்லா சபையில இருக்கிற எல்லா முஹாஜிர் அன்சார் எல்லாம் வர வைக்கிறாங்க. இவரே வர வச்சிருக்காங்க. வர வைத்த பின்பாக ஒரு கேள்வி கேட்கிறாங்க. 110 அத்தியாயம் இதாஜான்னு சொல்லக்கூடிய அந்த திருமறை வசனத்தை ஓதி இந்த வசனத்துக்கான விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு முதல்ல இவருடைய சபையில இருந்த பெரும்பாலான மக்கள் கேட்கிறாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வசனம் என்பது மக்கா வெற்றியின் போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறங்கிய வசனம். இந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், மக்கா வெற்றியின் மூலமாக
எல்லா மக்களும் இஸ்லாத்துக்குள் வந்துருவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ் போற்றி புகழ வேண்டும் என்ற ஒரு செய்தியை தான் இந்த வசனம் சொல்லுகின்றது. இது சொல்லிடுறான். இவர்கிட்ட கேட்கிறான், யார்கிட்ட? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கேட்கிறாங்க, இப்னு அப்பாஸ் அவர்களே, அப்துல்லா அவர்களே, இதற்கு நீங்க என்ன விளக்கம் சொல்றீங்க என்று கேட்கும் போது அவர் என்ன விளக்கம் சொல்றாருன்னா, இதை போன்ற விளக்கம் நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்வேன் என்றால், இந்த திருமறை வசனம் என்பது அல்லாஹ்வுடைய தூதரின் மரணத்தை குறித்த செய்தி. இந்த மார்க்கம் நிறைவடைந்து விட்டது என்று இறைவன் இறக்கிய வசனம், கடைசியா இறக்கிய வசனம் என்பது 5,3 வசனம். ஆனால் ஒரு அத்தியாயமா இறங்கிய அத்தியாயம் என்னவென்றால் இந்த இதாஜான் சொல்லக்கூடிய 110 அத்தியாயம். இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு இறைவன் சொல்லக்கூடிய வெற்றி வந்துவிட்டது என்றால் நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்கள் என்று இந்த இறை செய்தி முடிவடையக்கூடிய தருணத்தை இந்த செய்தி உண்டாக்குகின்றது. அப்படி என்றால் அல்லாஹ்வுக்கு மரணத்தை தான் இந்த செய்தி குறிக்கின்றது. நபித்தோட பார்த்து சொல்றோம், இதுதான் இந்த காரணத்துக்காக தான் இவரை நான் இந்த இடத்துல வச்சிருக்கிறேன். முக்கியமான தோழர்களுக்கெல்லாம் ஒரு பாறையில பார்க்கிறாங்க, இவர்கள் செய்த பாறை எப்படியா இருக்கின்ற என்பதை அவங்க இடத்துல வளர்க்கிறாங்க. அதே போன்று இவருடைய வாழ்க்கை வரலாறுகள்ல ஒரு செய்தி சொல்லுவாங்க. இப்னு அப்பாஸ் அவர்களே சொல்லுவாங்க, ஒரு முறை நான் என்னுடைய அன்சாரி தோழர் இருந்தாங்க. அந்த அன்சாரி தோழர் என்ன செஞ்சாங்கன்னா, சில முஹாஜிர்கள் எல்லாருமே மக்காவுக்கு வர்றாங்க, மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வரக்கூடிய நேரத்துல பெரிய பெரிய தலைவர்லாம் வந்திருக்கிறாங்க, நம்மளுடைய வயதுல மூத்த முன்னோர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அவர்கிட்ட போய் நாம் திருமணி வசனங்களை போய் கேட்டுட்டு வருவோம், அல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை எல்லாம் போய் கேட்டுட்டு வருவோம் அழைக்கிறாங்க. கூப்பிடுறாங்க இந்த அன்சாரி தோழர். இவரை விட வயது கொஞ்சம் கூட இருக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு, அவர்கள்ட்ட போய் நீ மார்க்கம் கேட்க போறியா? நீ மார்க்கம் கேட்ட பின்பாக இந்த தோழர்கள் எல்லாம் விட்டுவிட்டு, இந்த முஹாஜிர்களை விட்டுவிட்டு, அன்சாரிகளை விட்டுவிட்டு மற்ற மக்கள்லாம் உங்ககிட்ட வந்து மார்க்க சண்டை கேட்க போறாங்களா? இளமையா இருக்கக்கூடிய சின்ன பையனா இருக்கக்கூடிய உங்ககிட்ட வந்து கேட்க போறாங்க? இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இல்லையா, இவரை விட உங்களுக்கு முன்னுரிமை வழங்க போகின்றார் என்று கேள்வி கேட்கிறாங்க. கேட்டவுடன் இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எந்த செய்தியா இருந்தாலும், அல்லாஹ்வை பற்றிய செய்தியா இருந்தால், அல்லாஹ்வுடைய பற்றிய செய்தியா இருந்தால் அதை நான் கேட்டுவிட்டு தான் நான் அடுத்த பயணம் மேற்கொள்ள என்று கிளம்புறாங்க. போய் முழுவதுமா கேட்டு வருவாங்க. அந்த அன்சாரி தோழர் தான் பிற்காலத்தில் சொல்கின்றார், நாங்கெல்லாம் ஒரு சிறிய இளைஞனா அவரை பார்த்தோம். ஆனால் வருங்காலத்துல சில காலங்கள் கழிந்த பின்பாக முக்கியமான நபித்தோழர் எல்லாம் இவர்கிட்ட தான் வந்து ஆலோசனை கேட்டாங்க. அந்த அளவுக்கு மார்க்கத்தில் எங்களை எல்லாம் மிஞ்சக்கூடிய நபரா இருந்தார் என்று செய்தி சொல்றாங்க. கடைசியான ஒரு செய்தி என்னவென்ற அவரை பற்றியான ஒரு செய்தி, பலவையான மார்க்க சட்டங்களை குறித்து பலவையான ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய நபரா அவர் இருந்தார். ஒரு முறை ஒரு செய்தி ஒரு நபித்தோழருக்கு கிடைத்திருக்கு என்று ஒரு செய்தி அவர் தெரிஞ்சிடறார். இன்னார் ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய இன்னாருக்கு ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய குறிப்பிட்ட ஒரு செய்தி கிடைச்சிருக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சவனை என்ன பண்றாங்கன்னா, அந்த செய்தியை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பயணம் மேற்கொண்டு போறான். ஒட்டகத்தை எடுத்து ஒட்டகத்தின் மூலமா எந்த அளவுக்கு தூரம் செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு கடுமையான தூரத்தை மேற்கொண்டு போறாங்க. மேற்கொண்டு சென்று அந்த நபித்தோழரை சந்திப்பதற்காக போறாங்க. ஆனால் அந்த வீட்டில் அவர் இல்லை, வீட்டுல ஆள் இல்லை. அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா, வீட்டில் கூடிய திண்ணையில அமர்ந்துடுறாங்க. கடுமையான புயல் காற்று வருது. கடுமையான புயல் காற்றின் காரணத்தினால முகம் உடல் எல்லாம் புழுதிகள் பறந்து யாரு என்பதே தெரியாத அளவுக்கு முகத்துல தலையில எல்லா புழுதிகளா இருக்கு. அந்த நேரத்தில் அந்த மனிதர் வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்த உடனே யார் இவர் என்னன்னு தெரியல என்று பார்க்கும்போது முகத்தையெல்லாம் தொலைத்த பின்பாக தெரிகின்றது இப்னு அப்பாஸ் வந்திருக்கிறாங்க. அப்ப திரும்ப கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரான உறவினராக இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் என்னை தேடி வந்தீங்க? ஒரு தகவல் சொல்லியிருந்தால் நான் உங்களை தேடி வந்திருப்பேன், என்னை தேடி வர வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், என்னுடைய தோழரே, நான் வந்தது உங்களின் நலம் விசாரிக்க வரல, உங்களை பற்றி விசாரிப்பதற்காக வரல, உங்களோடு பேசுவதற்காக நான் வரவில்லை. நான் வந்ததற்கான காரணம் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியான செய்தி உங்களுக்கு தெரிந்திருக்கின்றதாம், அதை கற்கக்கூடிய மாணவனாகத்தான் நான் வந்திருக்கின்றேன். இந்த அளவுக்கு திருமுறை குர்ஆனுடைய ஒரு வசனங்களை ஒரு அத்தியாயங்களை இன்று லேசான நாம் எல்லாம் மொபைல் போன்லையோ திருமுறை குர்ஆனை புத்தகங்களாக படித்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு பின்பாக பல தியாகங்கள், பல பயணங்கள் இதுவெல்லாம் கடந்த பின்பாதான் இந்த திருமறை என்பது நம்முடைய கரங்களில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றியான தொடர்ச்சியான செய்தி இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்க்க இருக்கின்றோம். கூடுதலான ஒரு செய்தி என்னவென்றால், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நம்முடைய தேவகோட்டை கிளை என்பது நம்முடைய மாவட்டத்தில் முதல் இடத்துல பல நாட்களாக பல மாதங்களாக இறைவனது அருளை கொண்டு தாவா பண்ணி அதிகமாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னவென்றால், அதிகமான பணிகள் செய்யக்கூடிய நேரத்தில் நமக்கு பொருளாதாரங்கள்ல ஒரு பாதிப்பு அதிகமாக இருக்கு.
அடுத்தடுத்த தாவா பணி செய்வதற்கு பொருளாதாரம் இல்லாமல் முடங்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகிறது. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களுக்குள்ளாக இந்த நோன்புலையும் சரி, பலவையான பிரச்சாரங்கள், பல தாவாக்கள், பள்ளிவாசல் சுத்தம் செய்வது, பலவையான வேலைகள்ல நம்முடைய நிர்வாகத்துக்கு கிட்டத்தட்ட 50,000 வரைக்கும் பல செலவுகள் இருக்கு. பல திருமுனை கூட்டத்தில் நடத்தப்பட்ட திருமுனை கூட்டம், மாற்று மதவருக்கு கொடுக்கப்பட்ட திருமுறை குரானா இருந்தாலும், சில புத்தகங்களா இருந்தாலும், பல தாவா பணி மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் இன்று வரைக்கும் பொருளாதாரத்தில் சில சிக்கல் இருக்கின்றது. அதை நிவர்த்தி செய்யக்கூடிய பணி நமக்கு தான் இருக்கு. வேற யார்ட்டும் கேட்க முடியாது. நாம் எல்லாம் அல்லாஹ்வை நம்பியவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதர் நம்பியவர்களாக இந்த திருமறை வசனங்களை சொல்லக்கூடிய செய்திகள் தான் நாம் பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக உழைக்கின்றோம். இந்த மாதம் என்பது பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு மாதம். இறைவன் திருமறை சொல்லும் போது கூட இன்னல் ஹஸனாத்தி துஹிப்ன ஸய்யாத், உங்களுடைய தர்மங்கள், உங்களுடைய அமல்கள் உங்கள் பாவத்தை மன்னித்து விடும். ஒரு தர்மம் நாம் செய்கின்றோம் என்றால் நமக்கு 2 வகையான நன்மை கிடைக்கும். ஒன்று, தர்மத்துக்கான கூலி அல்லாஹ் மறுமையில கொடுத்துருவான். இன்னொன்று, அந்த தர்மத்தின் மூலமா நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பிழைகள் எல்லாம் இறைவன் மன்னிப்பான். அதனால நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்கான ஒரு அரிதான ஒரு வாய்ப்பு, ஒரு லேசான வாய்ப்பு. நம்மால் முடிந்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுடைய பாதையில மக்களை அழைக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பொருளாதாரத்தை கொடுத்தோம் என்றால் இறைவன் சொல்லக்கூடிய நன்மை மறுமையில கிடைக்கும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த அடிப்படையில் வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ரஹ்மான் நம் அனைவருக்கும் நல்ல பெறுவானாக. வாஹிர் தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.